அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோபைட்ஸ், வெல்கம் பேக் டு த மைக்ரோபைட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில், ஃபிசிக்ஸில் இருக்கிற யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நம்ம கொஷின்ஸ், அதாவது கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லெஸ் தென் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டி குட்டி கான்செப்டா நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி விட்டமின்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ல ஒரு வீடியோ இருக்கும், அதையுமே நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருக்கிறதாப்பா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குப்பா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குப்பா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் தமிழ்லையும் இந்த பக்கம் இங்கிலீஷ்லையும் இருக்கும். இதோட பிடிஎஃப்மே நம்ம டெலகிராம்ல கொடுத்துருவோம். பொன்னந்தினா மேக்ஸ் அஃபீஷியல் அப்படிங்கிற அந்த டெலகிராம்லையும் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃபை உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீளம் அப்படிங்கிறதோட ஃபண்டமெண்டல் யூனிட் என்னவா இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படிம்பாங்க. அதோட குறியீடு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? எம்னு சொல்லுவோம். நிறை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இங்கிலீஷில் மாஸ்ன்னு சொல்லுவோம்ப்பா. ஸோ நிறை வேற, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடை வேற, அதாவது மாஸ் வேற, வெயிட் வேற. எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு ஜின்னு சொல்லுவோம். வெயிட் அப்படிங்கிறது எம் இன்ட்டு ஜி. அப்போ எம்ங்கிறது என்னன்னா மாஸ். அப்போ வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த வெயிட் அப்படிங்கிறது, எடை அப்படிங்கிறதோட எஸ்ஐ யூனிட் என்ன சார் அப்படின்னு கேட்டால், இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் நம்ம சொல்லுவோம். ஆனால் மாஸோட எஸ்ஐ யூனிட் என்ன, நிறையோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டால் கேஜின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஏ சார்னா ஜி இருக்கு. ஜின்னு என்னப்பா? கிராவிட்டி அக்சலரேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஜியோட வேல்யூ என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஜியோட ஸ்மால் ஜியோட வேல்யூ என்னப்பா? 9.8 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் ஸ்கொயர்டுன்னு நம்ம சொல்லுவோம். மீட்டர் பெர் செகண்ட்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது எதோட எஸ்ஐ யூனிட்னா அக்சலரேஷன்னா முடுக்கம். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லுவாங்க. அப்போது ஸ்மால் ஜியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஜி, யூனிவர்சல் கிராவிடேஷனல், நியூட்டன்ஸோட யூனிவர்சல் கிராவிடேஷனல் அந்த யூனிட் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ட்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சம்திங் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் ரொம்ப முக்கியமானது. கேபிட்டல் ஜி வேற, ஸ்மால் ஜி வேற. ஓகேவா? அப்போது நிறைனா என்ன, எடைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நிறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஒரு ஸ்கேலார் அளவுரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நிறை மதிப்பு, எண் மதிப்பு இருக்கும், அட் த சேம் டைம் திசை பண்பு இருக்கும். பட் மாஸ்க் அப்படி கிடையாது. மாஸ்க் ஒன்லி பார்த்தீங்கன்னா எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். அப்போ வெக்டர் ஸ்கேலர்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, காலம், அதாவது டைம் அப்படிங்கிறதோட எஸ்ஐ யூனிட் அழகு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வினாடி, செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட சிம்பிள் எப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் தான் சொல்லுவாங்க, எஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வெப்பநிலை அப்படிங்கிறதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சிம்பிள் கேபிட்டல் கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மீட்டர், மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மின்னோட்டமாகட்டும், மின்சாரமாகட்டும், இதோட எஸ்ஐ யூனிட் என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஆம்பியர், ஏன்னு சொல்லுவாங்க. அதோட சிம்பிள் ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளில் சொல்லுவாங்க, ஆம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒளிச்செறிவுனா லூமினஸ் இன்டென்சிட்டி. ஓகேவா? லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. பொருளின் அலகு அப்படிங்கிறது மோல்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது எம்ஓஎல், மோல் அப்படிங்கிறது அதோட சிம்பிள்னு. ஓகேவா? ஸோ பார்த்துக்குவோம். மோல் அப்படின்னா அதோட சிம்பிள் வந்து எம் இருக்கு. அதனாலனா எம்ங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்னப்பா? மீட்டரோட சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா எம்னு சொல்லுவோம். அப்போ இன்னொரு எம் வராது இல்லையா? அதனால எம்ஓஎல்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஓஎல்இன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் பார்த்தீங்கன்னா எம்ஓஎல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் 7 இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிசிக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசிக்கு இது பார்த்துக்கோங்க. இது ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனாக கொஷின்ஸ் மேபி கேட்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவ்டு யூனிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வழி அலகுகள்னு சொல்லுவாங்க. வழி அலகுகளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 இருக்குது. ப்ரைமரியாக 10 இருக்குது. இது இல்லாமல் நிறைய இருக்குது. ஓகேவா? பரப்பு இங்கிலீஷ்லையுமே நான் கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்லைடில் இங்கிலீஷ் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ பரப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏரியான்னு சொல்லுவாங்க. பரப்புனா என்ன சொல்லுவாங்க? ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏரியானா நீளம் இன்ட்டு அகலம். நீளம் ஆகட்டும் அதுவுமே மீட்டரில் தான் சொல்லுவாங்க. அகலம் அதையுமே மீட்டரில் சொல்லுவாங்க. அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்கொயர் யூனிட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்கொயர் யூனிட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? சதுர அலகுகள்னு சொல்லுவாங்க.
இது எல்லாமே ஒன்று தான்ப்பா. மீட்டர் ஸ்கொயர்னாலும் சரி, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் சரி, ஓகேவா, மில்லிமீட்டர் ஸ்கொயர்னாலும் சரி, இல்லை ஸ்கொயர் யூனிட்னாலும் சரி, இல்லை சதுர அலகுனாலும் சரி தான், ஓகேவா. அப்போது இது வந்து டிரைவ்டு யூனிட்ஸ், ஓகேவா. வழி அலகுகள் தான் பிரைமரியான, அதில் இருந்து வர்றதான் பார்த்தீங்கன்னா அடிப்படை அலகுகள் தான் பிரைமரியாக இருக்குது. அதிலிருந்து வர்றதான் பார்த்தீங்கன்னா வழி அலகுகள், டிரைவ்டு யூனிட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல இருந்து வர்ற வழி அலகுகள் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, டிரைவ்டு யூனிட்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பருமன். பருமன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம்னு சொல்லுவாங்க. பருமன் வால்யூம்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா தமிழில் கன அளவுனாலும் சரி, இங்கிலீஷில் கெப்பாசிட்டினாலும் சரி, ஓகேவா. ஸோ கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பருமன் அப்படிங்கிறது நீளம், அகலம், உயரம் மூணுமே சேர்ந்துரும். இது பார்த்தீங்கன்னா 2Dயில் சொல்லுவாங்க, இது 3Dன்னு சொல்லுவாங்க. 3 டைமென்ஷனல் இருக்குது, LBH இருக்குது, இங்கே வந்து L×B தான் இருக்குது. அப்போ நீளம், அகலம், உயரம் மூணுமே சேர்த்தா மூணுமே மீட்டரில் தான் சொல்கிறனால நம்ம மீட்டர் கியூப்னு சொல்லுவோம். இதை கியூபிக் யூனிட்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லைன்னா கன அலகுகள். எப்படி வந்து ஸ்கொயருக்கு வந்து சதுர அலகுகள் சொல்கிறோமோ, கியூபுக்கு வந்து கன அலகுகள்னு சொல்லுவோம். அப்போது அடர்த்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அடர்த்தியோட இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, டென்சிட்டின்னு சொல்லுவாங்கப்பா. அடர்த்தி அப்படிங்கிறது, அடர்த்தியோட ஃபார்முலா என்னன்னா D = என்ன ஃபார்முலா அப்படின்னா மாஸ், நிறை டிவைடட் பை வால்யூம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ஓகேவா. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். அப்போது டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக மாஸ் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் கம்மியாகிக்கிட்டே போகும். அப்போது மாஸோட SI யூனிட் என்னப்பா, கிலோகிராம். மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைன்னு சொன்னால் நிறையோட SI யூனிட் என்னது கேஜி பெர் டிவைடட் பை வால்யூம் தானேப்பா. விங்கிறது வால்யூம் தானே. வால்யூமோட SI யூனிட் என்னது மீட்டர் கியூப். அப்போது கேஜி டிவைடட் பை மீட்டர் கியூப். அப்படி இல்லைன்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேஜி இன்ட்டு மீட்டர் பவர் -3ன்னு நல்லா சொல்ல முடியும். இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். நோட் பண்ணிக்கோங்க, கிளியரா. ஸோ இதை வச்சு நான் சொல்கிறேன், இது வந்து எக்ஸாம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சம்ஸ் ரிலேட்டடாகவும் இதை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திசை வேகம். திசை வேகம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திசை வேகம்னா உங்களுக்கு என்ன வரும்ப்பா, வெலாசிட்டி வருமா. திசை வேகம் அப்படிங்கிறது வெலாசிட்டி. வேகம்ங்கிறது ஸ்பீடு, வெலாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திசை வேகம், ஓகேவா. வெலாசிட்டியோட SI யூனிட் என்னப்பா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட SI யூனிட் மீட்டர், காலமோட SI யூனிட் வந்து வினாடி. அப்போ மீட்டர் பெர் செகண்ட்ஸ். வெலாசிட்டி ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ எது சார் ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டால், ஸ்பீட் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடோட SI யூனிட்டுமே மீட்டர் பெர் செகண்ட்ஸ் தான். ஆனால் திசை வேகத்தோட SI யூனிட் என்னன்னு கேட்டால் மீட்டர் பெர் செகண்ட்ஸ் தான். பட் இது வெக்டார் குவான்டிட்டி, இது ஸ்கேலார் குவான்டிட்டி. S ஃபார் ஸ்கேலார், V ஃபார் வெலாசிட்டி, V ஃபார் வெக்டார். சிம்பிளான ஒரு ஷார்ட்கட், ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து உந்தம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தம் அப்படிங்கிறது மொமெண்டம் சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. அதோடது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நிறை டிவைடட் பை வெலாசிட்டி, ஓகேவா. நிறை டிவைடட் பை வெலாசிட்டி. அதோட SI யூனிட் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அலகு பார்த்துக்கோங்க, கிலோகிராம் மீட்டர் டிவைடட் பை வினாடி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முடுக்கம்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோமே. முடுக்கம்னா என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சலரேஷன் சொல்லியிருக்கோம். ஆக்சலரேஷன்னா திசை வேகம் டிவைடட் பை காலம். திசை வேகம் டிவைடட் பை காலத்தோட SI யூனிட் என்னப்பா, மீட்டர் பெர் செகண்ட்ஸ் ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. அடுத்து விசைனா என்ன, இங்கிலீஷில் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விசைனா என்னதுப்பா, ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோர்ஸோட SI யூனிட் என்னப்பா, ஃபோர்ஸ், FORCE. ஃபோர்ஸுங்கிறது என்னப்பா, F = M×A. நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா இதுதான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நியூட்டனோட செகண்ட் லா தான் விசையின் விதின்னு சொல்லுவாங்க. இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னு கேட்டால் நிலைமை விதின்னு சொல்லுவாங்க. நிலைமை விதினா லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அப்போ நிறை இன்ட்டு முடுக்கம், அதோட யூனிட் பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸோட SI யூனிட் என்ன சார் அப்படின்னு கேட்டால் நியூட்டன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, நியூட்டன் சொல்லலாம். அட் த சேம் டைம் இன்னொரு ஃபார்முலாவுக்கு கிலோகிராம் மீட்டர் டிவைடட் பை செகண்ட்ஸு பவரில் +2 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அழுத்தம்னு என்னப்பா, ப்ரெஷர் ஈக்குவல் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, ஓகேவா. ஃபோர்ஸுங்கிறது விசை, ஏரியாங்கிறது என்னப்பா, பரப்பளவு. அப்போது அழுத்தம் அதிகரிக்க என்னப்பா, விசையும் அதிகரிக்கும். அழுத்தம் அதிகரிக்க பரப்பளவு கம்மியாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. நம்ம 8th 9th 10th இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாஸ்கல் லாவில் ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம்.
ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்டன், இதோட எஸ்ஐ யூனிட் வந்து விசையோட எஸ்ஐ யூனிட் என்னப்பா? நியூட்டன். பெர் பரப்போட ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பாஸ்கல்னு சொல்லலாம். பாஸ்கல் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பாஸ்கல் பிஏ, பாஸ்கல் லானா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்றல். ஆற்றல்னா இங்கிலீஷில் எனர்ஜி, வேலைனா ஒர்க், டபிள்யூ. ஓகேவா? இ ஆகட்டும் டபிள்யூ ஆகட்டும் இது ரெண்டுத்துக்குமே சேம் தான். என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஜூல்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் என்ன சார்? ஜூலு. ஒர்க்கோட எஸ்ஐ யூனிட் என்ன சார்? ஜூலு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஹைலைட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுதான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கு ஆர்ஆர்பி, ரயில்வேக்கு, குரூப் டிக்கு படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை என்னன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோடது விசை டிவைடட் பை நீளம். ஓகேவா? விசைங்கிறது நியூட்டன் பெர் மீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே தான் இங்கிலீஷ்லேயும் இங்கே இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பை லென்த்து. அப்போ ஃபோர்ஸோட எஸ்ஐ நியூட்டனு, லென்த்தோட எஸ்ஐ மீட்டரு. அப்போ பவரில் வரும்போது மைனஸில் வரும், மேலே வரும்போது மைனஸில் வரும். அப்போ நியூட்டன் பெர் மீட்டர் அப்படின்னு நம்ம நல்லா சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டிரைவ் யூனிட்ஸ் இந்த 10மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு போதுமான. எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா தேர்ட் ஒன் இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உந்தம், முடுக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா பரப்பு இழுவிசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அழுத்தம், 8th ஒன்று. ஓகேங்களா? ஸோ இந்த 5மே ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா? ஸோ எக்ஸாம்ஸில் கேட்குறது இந்த டென்சிட்டி பற்றி கேட்பாங்க. ஒரு பொருளின் அடர்த்தி அதிகரிக்க அதிகரிக்க அந்த பொருளோட நிறை குறையுமா கூடுமா? ஒரு பொருளோட அடர்த்தி அதிகரிக்க அதிகரிக்க அந்த பொருளின் வால்யூம் பருமன் கூடுமா குறையுமா? ஒரு பொருளோட அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க, அடர்த்தி வேற அழுத்தம் வேற. அடர்த்திங்கிறது டென்சிட்டி, அழுத்தம்ங்கிறது ப்ரெஷர். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒரு 3 கேட்டகரிஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வானியல் அலகு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானியல் அலகா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் இயர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லைட் இயர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா பார்செக். பார்செக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணியல் ஆரம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? விண்ணியல் ஆரம்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போது 1AU அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸில் கேட்கலாம். 1AU அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? 1AU அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகேப்பா. இப்போ 1AU அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டால் 1AU அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ், சராசரி ஆவரேஜாக இருக்கிற டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சார் இருக்குது ஆவரேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் 1AUன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வானியல் அலகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வானியல் அலகு என்பது பூமியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? 1AU அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வானியல் அலகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வானியல் அலகு அப்படிங்கிறது புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொன்னால் 1.496 × 10⁻⁴ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +11 மீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது 1AUக்கான நியூமரிக்கல் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து சூரியனோடது இங்கேருந்து பூமிக்கு இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் 1AU அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எவ்வளோ இருக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இவ்வளோ மீட்டர் இருக்கும்ப்பா. அதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். கிளியரா? ஸோ அப்போது 1.496 × 10⁻+11 மீட்டர்னு சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்லி என்ன இருக்கும்? 1.5 × 10⁻11 மீட்டர்னு சொல்லலாம். இதுவும் ஆன்சர் ஆப்ஷனில் இருந்தாலும் சரிதான், இதுவும் ஆப்ஷன் இருந்தாலும் சரிதான்ப்பா. கிளியரா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் இயர். 1 லைட் இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு லைட்டோட வெலாசிட்டி என்னப்பா? லைட்டோட திசை வேகம் என்னப்பா? லைட்டோட திசை வேகம், ஒளியின் திசை வேகம் எவ்வளவுன்னு கேட்டால் எவ்வளோ சார்? எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ? 3 × 10⁻+8 மீட்டர்/செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒளியின் திசை வேகம், ஒளி லைட்டோட வெலாசிட்டி. அதுவே பார்த்தீங்கன்னா சவுண்டோட வெலாசிட்டி என்னப்பா? சவுண்டோட வெலாசிட்டி, சவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒளி, இந்த ஒளி இதோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 320 லிருந்து 340
மீட்டர் பெர் செகண்ட்ஸ். அது வந்து டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். அரை வெப்பநிலையில் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் ஏரியாவில் ஒரு மாதிரி இருக்கும். பட் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 333 அல்லது 320 கரெக்டாக இருக்கும். 320 வந்து 330 340 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். இது வெறுமனே 330 320. ஆனால் இது பாருங்க 3 × 10⁻+8 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போ ஒளியாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியானது வெற்றிடத்தில், வெற்றிடம்னா என்னப்பா, வேக்கம்ல ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு தான் ஒரு ஒளியாண்டுங்கிறாங்க. அதோட வேல்யூ பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ 1 AUவை விட எது பெருசாக இருக்கும்? 1 லைட் இயர் பெருசாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை விட என்ன பெருசாக இருக்கும்? 1 பார்செக் பெருசாக இருக்கும். பார்செக்னா விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம்ங்கிறது என்னன்னா நம்மளோட பூமியில் இருக்கிற, நம்ம சூரிய மண்டலத்தில் இருக்கிற சூரியனோட மையத்திற்கும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நியர்பையாக இருக்கிற இன்னொரு நட்சத்திரம், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு சூரியன் மாதிரி இருக்க ஒரு ஸ்டாருக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க? விண்ணியல் ஆரம்னு சொல்லுவாங்க. அதுதான் 1 பார்செக்ட்னு சொல்லுவாங்க. அதையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விண்ணியல் ஆரம், பார்செக் அப்படிங்கிறது. விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருளின் தூரத்தை அளவிட பயன்படுவது. ஒரு விண்ணியல் ஆரம் 1 பார்செக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 3.26 லைட் இயர்னு சொல்கிறாங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் சூரியனா, இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டார் இருக்குப்பா. இந்த ஸ்டாருக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க? 1 பார்செக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த டிஸ்டன்ஸை நம்ம க்ரனாலஜிக்கல் ஆர்டரில் பேஸ் பண்ணி சொன்னாங்கன்னா 1 மீட்டரை விட பெருசு எது சார் அப்படின்னா 1 AU. 1 AUவோட பெருசு என்னப்பா? 1 லைட் இயர். 1 லைட் இயரோட பெருசு எதுப்பா? 1 பார்செக். ஸோ இது வந்து க்ரனாலஜிக்கல் ஆர்டரில் பேஸ் பண்ண சொல்லி SIPC எக்ஸாம்ஸில் இதை அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அதனால் இது வந்து எது வந்து சரியாக இருக்கும், புக் பேக் கொஷினுமே ஆல்சோ இது. கிளியரா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, நம்ம வந்து சீரிய அலைகளை ஃபெர்மினா என்ன, இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கிற விஷயம்ப்பா. இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லி மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். ஓகேவா? ஃபெர்மி அப்படிங்கிறது 10⁻−15 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 10⁻−10. நானோ அப்படிங்கிறது 10⁻−9. மைக்ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10⁻−8. மில்லி அப்படிங்கிறது -3. சென்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -2. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ் ரிலேட்டடாக. மாஸ்னா என்னப்பா? மாஸ்னா நிறை. மாஸோடது SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கேஜின்னு சொல்லுவாங்க. மாஸ் ஸ்கேலாரா வெக்டாரா? ஸ்கேலார் குவான்டிட்டி. வெயிட் அப்படிங்கிறதா என்ன சொல்லுவாங்க? எடை அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா M×Gன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? இதோட வெயிட்டோட எஸ்ஐன்றது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நியூட்டன் தான் சொல்லணும். ஆனால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். பேச்சு வழக்கில் வெயிட் நம்ம என்ன சொல்லுவோம்? கேஜினே நம்ம சொல்லுவோம். உண்மையிலே வெயிட்டோட எஸ்ஐன்ட் என்னன்னா நியூட்டன் தான். கிளியரப்பா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ 1 கிராம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 1 குவிண்டால் அப்படிங்கிறது என்ன? இது வந்து மேக்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுல எது சரியானது? 1 குவிண்டால் என்பது 1000 கிலோகிராம், அல்லது 1 குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோகிராம். 1 குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோகிராம். 1 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது 10 குவிண்டால். 10 குவிண்டால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது 1 டன்னுனாலும் 1 மெட்ரிக் டன்னாலும் ஒன்று தான்ப்பா. 1000 கிலோ எத்தனைப்பா? ஒரு குவிண்டாலுங்கிறது 100 கிலோகிராம்னா அப்போது 1000 கிலோகிராம் எவ்வளோ வரும்? 10 குவிண்டாலாக இருக்கும். அப்போ 1000 கிலோகிராம் 10 குவிண்டால்னா 1 மெட்ரிக் டன் 10 குவிண்டாலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அணுநிறை அலகு. அணுநிறை அலகுனா என்ன சார் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன யூனிட், ரொம்ப ரொம்ப சின்ன யூனிட்னா நீங்கள் வந்து மைக்ரோ, அதை விட ரொம்ப கம்மி. ஓகேவா? டிவைடட் பை, அதாவது பார்த்தீங்கன்னா 12 -12, அதாவது பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 12ன்னு சொல்லுவாங்க. 12 பகுதியில் ஒரு கிராமை 12 பங்காக பிரித்தோம்னா நமக்கு அந்த ஒரு பார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு அணு நிறை அப்படிங்கிற. அதுவும் பார்த்தீங்கன்னா கார்பனோட நிறையில் 12 பகுதியில் ஒரு பங்காக பிரித்தோம்னா தான் நமக்கு 1 AMU கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? 1 AMUனா அட்டாமிக் மாஸ் யூனிட்டு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான். இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இது மூணுமே அணுவில் உள்ள அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம அணுவை பற்றி பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கிளியராப்பா? புரியும் நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீரோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? சர்வ கரைப்பான்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ml லிட்டரோட நிறை எவ்வளவா இருக்கும்னா 1 கிராமாக இருக்கும்.
ஒரு லிட்டரோட நிறை, அதாவது வாட்டரோட நிறை பார்த்தீங்கன்னா 1 kg இருக்குமாப்பா. அதுவே பார்த்தீங்கன்னா மற்ற திரவங்களுக்கு அதோட அடர்த்தியை பொறுத்து மாறும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா எந்த டிகிரி செல்சியஸில், எந்த வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும். நீரோட அடர்த்தி எதில் வந்து அதிகமாக இருக்கும், எந்த டிகிரி செல்சியஸில் வெப்பநிலையில் வந்து நீரின் அடர்த்தி மிக உச்சபட்சமாக அதிகமாக பீக்கில் இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை. இது ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டு நான் இந்த கிளாஸை முடிச்சிடுறேன். ரொம்ப முக்கியமானது வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்ஸாக டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பநிலைக்கும் வெப்பத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணுங்க. வெப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறது. வெப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், அந்த பொருள் வெப்பமாகவும் இருக்கலாம் குளிர்ச்சியாகவும் இருக்கலாம். அதில் இருக்கிற அந்த வெப்பத்தோட மூலக்கூறு ஒரு வகையான ஆற்றல் தான் வெப்பம்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து வெப்பம் இவ்வளவு தான் இருக்கு, இப்படி தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியா, ஒரு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டா, ஒரு இயற்பியல் மெஷர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை. ஓகேவா? வெப்பத்தோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா ஜூல்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெப்பம்ங்கிறது ஒரு வகையான ஆற்றல் இல்லையா, ஆற்றலோட எஸ்ஐ யூனிட் என்னப்பா ஜூல். ஆனால் வெப்பநிலையோட எஸ்ஐ யூனிட் என்னப்பா கெல்வின். இது ஒரு ஃபிசிக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இயற்பியல், ஒரு படிச்சவன் மாதிரி சொல்லணும் அப்படிங்கும்போது வெப்பத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு அளவிடும் கருவி, அளவிடும் ஒரு மீடியமாக தான் அந்த வெப்பநிலை இருக்குது. ஓகேங்களா? அப்போ 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கெல்வின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க டிகிரி செல்சியஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட். கிளியராப்பா? அப்போது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது, அப்போது ஒரு கெல்வின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லுவாங்க, ஒரு கெல்வின் அப்படிங்கிறது டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 அப்படி சேர்ந்ததான் ஒரு கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. கெல்வினோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா, அதாவது வெப்பநிலையோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின். அது போக மற்ற இதுவுமே இருக்குதுப்பா. அதுவே பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்லேருந்து நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஃபாரன்ஹீட்லேருந்து, அப்போது டிகிரி செல்சியஸ்லேருந்து நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. டிகிரி செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றுறதோட ஃபார்முலா என்னென்னா, ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா 9/5 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வெப்பம் பார்க்கும்போதும் பார்ப்போம், இப்பையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபாரன்ஹீட்லேருந்து டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 5/9 ஃபாரன்ஹீட் மைனஸ் 32. ரொம்ப முக்கியமானது, இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ வெப்பம்னா என்ன, வெப்பநிலைனா என்ன, வெப்பநிலையோட அதாவது பார்த்தீங்கன்னா வெப்பநிலைக்கு 3 வகையாக இருக்குது, கெல்வின், டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட். நம்ம மருத்துவத்தில் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரன்ஹீட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் சார் அப்படின்னு கேட்டால், அதிகமான இடைவெளி இருக்குது, அதிகமான டிவிஷன்ஸ் இருக்குது, அதிகமான இடைவெளி இருக்குது, ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அதுவே பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளில் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரியல்ஸில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு டிகிரி செல்சியஸில் சொல்லுவாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஆய்வகத்தில் சயின்ஸோட லேபில் யூஸ் பண்ணுறது, ஆய்வகத்தில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு கெல்வினில் சொல்லுவாங்க. கிளியரா? இது வந்து தொழிற்சாலைகளில் யூஸ் பண்ணுறதுக்கு டிகிரி செல்சியஸ். அதுவே பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் யூஸ் பண்ணுறதுக்கு மெடிக்கல் டேர்மில் மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் சைடில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்டு. ஆய்வகம் லேபில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க கெல்வினில் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கன்வர்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 0 கெல்வினை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. அப்சல்யூட் டெம்பரேச்சர் எதுப்பா அப்படின்னு கேட்டால் தமிழில் தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. எது கெல்வினில் சொல்லும்போது சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியரா? இந்த பாயிண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான கிளாஸில் என்ன பார்த்தோம், இன்றைக்கான இந்த மைக்ரோ பைட்ஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் ஓவர் வியூவாக பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் பொன்னந்தீனா மேக்ஸ் அப்படிங்கிற அந்த டெலகிராம் சேனல் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன டாபிக், உங்களுக்கு என்ன டாபிக் ஃபேவரட்டாக, எது வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கோ அதையுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அதையுமே பார்க்கலாம். ஓகேங்களா? செஷனை மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.